சாப்டர் 9 சம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ இதுக்கு முன்னாடி சாப்டர் 8ல் இன்ட்ரொடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரி பார்த்தோம். இங்கே சம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி பார்க்குறோம். ஸோ மெஷரிங் த ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்சஸ் அண்ட் த இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த ட்ரிக்னாமெட்ரி. புரியுதுங்களா? அதேமாரி இன் திஸ் சாப்டர் வி ஷால் ஸ்டடி த யூஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி இன் மெஷரிங் த ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்சஸ் ஆஃப் த டவர்ஸ், buildings and other objects. So we shall overview some important result of the trigonometry, that is a trigonometrical ratios, and it is table. So which are this widely used in solving the problems in applications of trigonometry la romba useful ah irukku. Some trigonometry, some ratios of a specific angles eppadi irukonna angles பொறுத்த வரைக்கும் 0 degree, 30 degree, 45 degree, 60 degree, 90 degree இதெல்லாம் நம்ம எங்க படிச்சிட்டு இருக்கோம்? earlier classes-ல நம்ம கோஆர்டினேட் ஜாமெட்ரி படித்ததுலேருந்து நம்ம டிகிரி படிச்சிருக்கோம். 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. இப்போ நம்ம என்ன செய்யணும்? இனி 0 டிகிரிக்கு 0 போட்டுக்கலாம், 30 டிகிரிக்கு π/6ன்னு சொல்லணும், 45 டிகிரிக்கு π/4ன்னு சொல்லணும், 60 டிகிரிக்கு π/3ன்னு சொல்லணும், 90 டிகிரிக்கு π/2ன்னு சொல்லணும். ஏன்னா ஹையர் கிளாஸஸில் நம்ம இதுதான் சொல்லுவாங்க. இந்த 30 டிகிரி இந்த டிகிரி வேல்யூ சொல்ல மாட்டாங்க, இந்த ரேடியன்ட் வேல்யூ தான் சொல்லுவாங்க. அதனால் இதுக்கு ஆப்டாக இருக்கிறத இப்போயே நம்ம போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கணும். அப்போ sin θ = 0 டிகிரி, 0 போட்டுக்கிறோம். புரியுதுங்களா? 30 டிகிரிக்கு 1/2 வரும், 45 டிகிரிக்கு 1/√2 வரும், 60 டிகிரிக்கு √3/2 வரும், 90 டிகிரிக்கு 1 வரும். இது அப்படியே நம்ம என்னது cos θ இது அப்படியே திருப்பி என்ன செஞ்சிடறோம்? இந்த பக்கம் வர்றோம், இந்த 1 இங்கே வந்துடும், இந்த √3/2 இங்கே வந்துடும், இந்த 1/√2 இப்படி இருக்கும், இங்கே 1/2 இந்த பக்கம் வந்துடும், இந்த 0 இந்த பக்கம் வந்துடும். அப்படியே மாற்றி எழுதும்போது அது cos θ வந்துடும். இப்போ tan θவை பொறுத்த வரைக்கும் 0லேருந்து 1 போச்சுன்னா அது 0 தான் இல்லைங்களா? அது 0 போட்டுரும். இந்த 2ம் கட் பண்ணிட்டோம், மீதி இருக்கும் 1/√3 இருக்கும், அதான் 1/√3 இங்கே பார்த்துரும். இங்கே √2 கட் பண்ணால் 1 கட் பண்ணால் 1, 1/1 என்னது? 1 தான் கிடைக்கும். இந்த √2 கட்னா √3/1 வரும். அப்போ √3/1 என்னது? √3 தான். 1லேருந்து 0 போச்சுன்னா அது இன்ஃபினிட்டி, இட் இஸ் நாட் டிஃபைன்ட். புரிஞ்சது இல்லைங்களா? இப்படி இந்த பேசிக் கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அடுத்து வரக்கூடிய சம்ஸ் எல்லாம் நம்ம போட்டு பார்க்குறோம்.